இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிட்றதுக்கு என்னோட பங்களிப்புன்னு பூஜை மாடத்துக்கிட்ட எதுவுமே பெருசாக இல்லை. ஏன்னா ஹஸ்பண்டே எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. சூப்பராக சாமிக்கு பூவெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாரு. விளக்கு வைக்க மட்டும்தான் என்னை கூப்பிட்டாரு. அதுக்கு மட்டும் நான் போய் விளக்கு பற்றி வச்சுட்டு நல்லா சூப்பராக நிம்மதியாக சாமியை கும்பிட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸாக ரெயினும் வந்துட்டு போயிடுச்சு. வீடியோஸில் எங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பக்தி பழங்களா இருக்கும். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு போண்டா சுட்டுருந்தோம் இல்லையா, சரி அதை சாப்பிட்லான்னு போட்டு வந்து கொடுத்தேன். இவரு நான் நைட் டின்னருக்கு தான் சாப்பிட்லான்னு நினைச்சேங்கிறாரு. அடப்பாவி, நான் ஸ்நாக்ஸுக்கு தானே செஞ்சேன் அப்படின்னு. ஸ்நாக்ஸுக்குனால டைம் ஆயிடுச்சு இல்லம்மா அப்படின்னா, பரவாயில்ல நீ இப்போ சாப்பிடு, அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து சாப்பிட்டு இருந்தா கரெக்டாக நம்ம குட்டி வாண்டு கால் பண்ணி எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது, நீங்கள் இப்போ வாங்கன்னு கால் பண்ணிச்சு. என்னன்னு தெரியலேன்ட்டு போனால் ரோட் சைட் காளான் செஞ்சுருப்பாங்க போல். அதுவும் அப்புறம் நானும் போண்டா கொண்டு போய் கொடுத்துருந்தேன். அது மட்டும் தான் பார்த்தா திடீர்னு சுண்டலும் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம பாயாசம் தான் செஞ்சுருப்பாங்க போல், அதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு போண்டாவும் வீட்டில் சாப்பிட்டு போயிட்டோம். இல்லைன்னா கூட சாப்பிடாம போயிருந்துருக்கலாம். அங்கே போய் போட்டு கொடுத்தோன்னே நானெல்லாம் இன்னைக்கு டின்னர் ஸ்கிப் பண்ணிடுவேங்கிற முடிவில் தான் இருந்தேன். கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நல்லா இருந்தது. மலைக்கும் நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன, நம்ம வயிற்றுல தான் இடம் இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம். கோவிலுக்கு போகலான்ட்டு இருந்தோம். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இந்த ஜென்ஸை மாற்றவே முடியாதுன்னு சொல்லுவாங்களே. லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தா ஒரே ஒரு ஆண் இருப்பாங்க, இல்லையா 2 பேர் 3 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் எதுக்கு வரமாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல. சாமி கும்பிட தானே கூப்பிட்றோம்னாலும் வரமாட்டாங்க. இவங்களை எதிர்பார்த்தா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நான் அண்ணி தம்பி நாங்கள்லாம் போயிட்டோம். இன்னைக்கு நம்ம ஊர் சாமிக்கு வளையல் அலங்காரம். இன்னைக்கு எல்லாருமே வளையல் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நம்ம எடுத்து கொடுத்த வளையலும் சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டு முடிச்சோடனே பிரசாதம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பொங்கல், அதுக்கப்புறம் தட்டைப்பயிரில் சுண்டல் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் கூழ். இன்னைக்கு தான் தட்டைப்பயிரில் சுண்டல் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி வளையல் கொடுத்தாங்க. அதுவும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படியே இன்னைக்கு டின்னர் ஸ்கிப் பண்ணிடலான்னு நினச்சா நான் சாப்பிடவே வேண்டாம்னு முடிவெடுத்திருந்தேன். அவரு என்னை சாப்பிட வச்சு ஆகணும்னு முடிவெடுத்திருந்திருப்பார் போல. ஃபைனலி அவர் தான் வின் பண்ணாரு. ஏன்னா நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது, இப்படி ஒரு ஆயுதத்தை ஆகுனா எடுத்துடுறாங்க. சரி உங்களுக்காக சாப்பிட்றேன், எனக்கு ரசம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு பருப்பு ரசம் கொஞ்சமா ஊற்றி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னைக்கெல்லாம் ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு. அதனால ஒரு மாதிரி மந்தமாவே தான் சுத்திட்டு இருந்தேன். இதோட நம்ம விளாக் முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். சரி, பாய்.